நேத்து நைட்ல இருந்து என் பொண்ணு எதுவும் சாப்பிடல. அவ டான்ஸ் டீச்சர் வரலன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நிலைமை என்னன்னு இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன். என்ன ஆனாலும் நீங்க அவங்களை இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு அலோவ் பண்ணணும். ஓகே, நீங்களே போய் அவங்க கிட்ட பேசுங்க. ஹியா யா, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம். என் பொண்ணு அங்க சாப்பிடாம அவஸ்தைப்பட்டு இருக்கா. சின்ன குழந்தைகிட்ட வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இங்க வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. How can you do this to her? நீயா? என் பொண்ணு அங்க சாப்பிடாம அவஸ்தைப்பட்டு இருக்கா. சின்ன குழந்தைகிட்ட வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இங்க வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. How can you do this to her? சிம்ரன் வேற யாரும் இல்ல, மோகன் அவருடைய பொண்ணுதான். நான் சொன்ன உண்மைக்கு சாட்சி இதுதான். சிம்ரன் பார்க்க அவங்க அம்மா மீரா அண்ணி மாதிரியே இருப்பா. சிம்ரனை எப்படியாவது ஆனுவல் ஃபங்க்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா சிம்ரன் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதோட நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்ணா வராம எப்படி கண்ணனோட டான்ஸ் நடக்கும்? டான்ஸ் டீச்சர், உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும். நீதான் அந்த டான்ஸ் டீச்சர். இங்க நான் டான்ஸ் டீச்சரா இருக்கேன். கொஞ்சம் சாப்பிடுறா. எனக்கு எதுவும் வேண்டாம். என் டான்ஸ் மேம் வந்தாதான் நான் இதெல்லாம் சாப்பிடுவேன். சிம்ரனுக்கு என்னாச்சு? நீ சிம்ரனுக்கு என்னாச்சு நான் கேக்குறேன். அவ நிலைமை மோசமா இருக்கு. நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. ஹை ஃபீவர். யார்கிட்டயும் பேச மாட்டேன் வேற அடம் பிடிச்சிட்டு இருக்கா. தூங்க கூட மாட்டேங்கிறா. இதெல்லாம் ஏன் தெரியுமா? அவளோட டான்ஸ் டீச்சர் ஹோலி விளையாட வரலன்னு அவ நீ வரேன்னு சொல்லியிருந்தல, அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல. உன்னோட வீட்டுக்கு வரேன் அவகிட்ட நீதான் சொன்னியாமே. என் சத்தியத்தை எனக்கு காப்பாத்த தெரியுமா?